ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் சீலிங் ஃபேனில் இருக்கக்கூடிய ரோட்டார் பாருங்கள். 3 பேர் இருக்கக்கூடிய மாடல் ரோட்டாரு, ரெடிமேட் ரோட்ரு. ஒருவேளை நீங்கள் சீலிங் ஃபேனுக்கு ரெடிமேட் ரோட்ரு மாற்றுறீங்கன்னா மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி எது ஸ்டார்டிங், எது ரன்னிங், எது காமன் தெரிஞ்சால் தான் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணி ப்ராப்பராக நம்ம இன்சர்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரை ஓம்ஸ் வேல்யூவில் போட்டுட்டு ஓம்ஸ் ரேட்டிங் அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணி எது ஸ்டார்டிங், எது ரன்னிங் காமன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் ப்ரோப்பில் எல்லோவுக்கும் ரெட்டு கடையில் பார்க்கும்போது 210 காட்டுது. நெக்ஸ்ட் ரெட்டுக்கும் பிளாக்கும் கடையில் பார்க்கும்போது 263 காட்டுது. நெக்ஸ்ட் பிளாக்குக்கும் எல்லோ கடையில் பார்க்கும்போது 474 காட்டுது. இதில் பாருங்கள், ரெட்டுக்கும் ஃபஸ்ட்டு எல்லோ பிளாக் ப்ரோப்லையும் ரெட் ஒயரை ரெட் ப்ரோப்லையும் வைக்கும்போது 210. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நோட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லோவுக்கும் ரெட்டுக்கும் 210. நெக்ஸ்ட் எல்லோவுக்கும் பிளாக் செக் பண்ணுறோம். எல்லோவுக்கும் பிளாக்கும் பாருங்கள் 474. ஸோ எல்லோவுக்கும் பிளாக்குக்கும் 474. நெக்ஸ்ட் பாருங்கள், ரெட்டுக்கும் பிளாக்குக்கும் பார்க்குறோம். ரெட்டுக்கும் பிளாக்கும் 263. மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணும்போது எந்த வேறு வேணால் எதில் வேணால் வச்சு செக் பண்ணிக்கலாம். அதனால் எதுவும் வேல்யூ ரேஞ்ச் சேஞ்ச் ஆகாது. பாருங்கள் 200. இப்போ பாருங்கள், சேஞ்சை வேரி பண்ணி காட்டுறேன். அதாவது ரெட்டில் பிளாக் வச்சு காட்டும் போது 263 காட்டுச்சு. இப்போ ரெட்டை பிளாக்கில் வச்சு எல்லோ ரெட்டில் வைக்கிறோம், மாற்றி வைக்கிறோம். ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஒய்க்கு 6க்கு 210 பார்த்த மாதிரி 6க்கு ஒய்க்கு அடையிலையும் 210 ஓம்ஸ் தான் வருது. அதனால் இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது ஒய்பி ஈக்குவல் ஆகுது. பாருங்கள், 263 210 கூட்டினோம்னா 473 474 ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அப்போ அதை நம்ம நோட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இதில் ரெட்டு தான் காமனாக இருக்குது. ஸோ ரெட்டு காமன் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளாக் எல்லோ இருக்குது. ஸ்டார்டிங் வைண்டிங் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும், ரன்னிங் வைண்டிங்கில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ பிளாக்கு தான் நமக்கு ஸ்டார்டிங் வைண்டிங். எல்லோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஓம்ஸ் ரேட்டிங் கம்மியாக இருக்கனால அது ரன்னிங் வைண்டிங் சொல்லுவோம். இப்போ இதில் நம்ம கெப்பாசிட்டர் இதில் கனெக்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா காமன், அதாவது ரெட்டை விட்டுருவோம். ஸோ காமன் ஃபேஸ் கொடுப்போம். காமன் ஃபேஸை கொடுத்துருவோம். காமன் எதுன்னு பார்த்தோன்னா ரெட்டு. ஸோ ரெட் ஒயர் காமன் நோட் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்க 2 பேர் பிளாக் அண்டு எல்லோ இருக்குது. ஸோ பிளாக் அண்டு எல்லோ நடுவில் தான் நம்ம கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட்டு தெரிஞ்சிருக்கிறது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி நான் இப்போ கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு நமக்கு ஃபேஸ் கொடுப்போம் ரெட்டில். மிச்சம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பிளாக் ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். எல்லோ ரன்னிங் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா ரெட்டை டேட்டா ஃபேஸ் கொடுத்துட்டு மிச்சம் இருக்க எல்லோவில் ரன்னிங் வேருக்கு நியூட்ரல் கொடுத்துருப்போம். பிளாக்கை காமனாக சென்டரில், அதை நம்ம கனெக்டரில் சென்டரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். பாருங்கள், நியூட்ரலில் நம்ம எதில் கொடுக்குறோன்னா எல்லோவில் கொடுக்குறோம். எல்லோ நமக்கு ரன்னிங் வைண்டிங். இதில் நம்ம மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஏசி அல்டர்னேட்டிங்கிறதுனால எதை வேணாலும் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஏதோ புதுசாக ஒரு ரோட்டரே வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரை வச்சு நம்ம செக் பண்ணி எது ஸ்டார்டிங், எது ரன்னிங், எது காமன்றதை நோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உள்ள ஃபேனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபேனோட ரன்னிங் நல்லாயிருக்கும், நமக்கு டைம் சேவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி ஃபைனலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இது போன்ற வீடியோகளுக்கும் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.